வேதாளம் கேட்ட ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு விக்ரமன் சொன்ன பதில் எல்லோரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஒரு மன்னன் உண்மையில் எப்படிப்பட்டவன் இருக்க வேண்டும்? இந்த கதையின் முடிவில் உங்களுக்கே பதில் கிடைக்கும். தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமன் மீண்டும் மரத்திலேறி தொங்கும் உடலை கீழே வீழ்த்தினான். அதை தோளில் சுமந்து இருளை வென்று நடக்கத் தொடங்கினான். அந்த நேரத்தில் உடலினுள்ளிருந்த வேதாளம் சிரித்தது. மன்னா, நீ வீரமும் பராக்கிரமமும் மிகுந்தவன் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் ஒரு நாட்டை ஆள்வதற்கு வீரத்துக்கு மேலானது அறிவு. சிலர் தங்களை அறிவாளிகள் என நினைத்து தவறான ஆலோசனைகள் தரும்போது அதன் விளைவு நாடே சிதறிவிடும். விக்ரமன் அமைதியாக நடக்க வேதாளம் மீண்டும் கேட்டது. விக்ரமன் வேதாளம் கதைகளில் நீ அளித்த பதில்களில் நீங்களே ஏற்றுக்கொள்ளாத பதில் எது? ஏன்? இப்போது கேள் அத்தகைய அறிவில் சிறந்த ஒருவரின் கதையை. மன்னர் சுதக்ஷிணர் ஆட்சி காலத்தில் நாட்டெங்கும் சுபிட்சம் நிலவியது. பசுமை வயல்கள், நிறைந்த களஞ்சியங்கள், மக்கள் மனநிறைவுடன் வாழ்ந்தார்கள். ஆனால் அரண்மனையின் அகத்துள் மட்டும் ஒரு கவலை நிழல். வாரிசு இல்லாதது அந்த மகத்தான மன்னரின் இதயத்தில் தீராத சுமையாக இருந்தது. ஒரு நாள் மன்னர் தனது முதன் மந்திரி கங்காதரரை அரண்மனை மண்டபத்துக்கு அழைத்தார். மந்திரியாரே, இந்த ராஜ்யத்தை நான் ஒழுங்காக ஆட்சி செய்து வருகிறேன். ஆனால் எனக்கு பிறகு இந்த சிம்மாசனத்தில் அமரப்போவது யார்? ராணி தன் உறவினர்களில் ஒருவரை தத்துவெடுக்கச் சொல்கிறாள். ஆனால் எனக்கு வேண்டும் வீரமும் தீரமும் பராக்கிரமமும் கொண்ட வாரிசு. அப்படிப்பட்ட ஒருவனை நாம் எப்படி தேடுவது? மன்னரின் குரலில் கவலை தெளிந்தது. அதற்கு மந்திரி அமைதியாக வணங்கி, பிரபு, நமது தலைநகரில் உள்ள குருகுலத்தில் வித்யாசாகர் அவர்கள் பல க்ஷத்ரிய மாணவர்களுக்கு வில்வித்தை, வாட்போர், மல்யுத்தம், இராஜாங்க நிர்வாகமும் போர்த்தந்திரங்களும் கற்பித்து வருகிறார். அவரிடம் சென்றால் நம் ராஜ்யத்தின் எதிர்கால வாரிசை நிச்சயமாக தேர்ந்தெடுக்கலாம். அந்த வார்த்தைகள் மன்னரின் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்தது. மந்திரியின் யோசனை மன்னருக்கு மிகவும் சரியாக தோன்றியது. அதனால் மறுநாளே மன்னரும் மந்திரியும் சேர்ந்து குருகுலத்திற்குச் சென்றனர். அங்கு புகழ்பெற்ற குரு வித்யாசாகரை சந்தித்து தாங்கள் வந்த காரணத்தை விவரமாக கூறினர். அதை கவனமாக கேட்ட குரு வித்யாசாகர் சிரித்தபடி கூறினர், மகாராஜா, நீங்கள் சரியான சமயத்தில்தான் வந்திருக்கிறீர்கள். விஜயதசமியை முன்னிட்டு நமது குருகுலத்தில் பல்வேறு போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. அந்த போட்டிகளை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தேவையான வீரனை நீங்களே தேர்ந்தெடுக்க முடியும். குருவின் வார்த்தைகள் மன்னருக்கு புதிய நம்பிக்கையை அளித்தது. மறுநாள் காலை குருகுலத்தின் மைதானத்தில் மாணவர்கள் அனைவரும் கூடியிருந்தனர். அப்போது குரு வித்யாசாகர் போட்டியில் பங்கேற்க தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 மாணவர்களை அழைத்தார். நீங்கள் மூவரும் நீண்ட தூர பயணத்திற்குச் செல்ல வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். குருவின் கட்டளையை ஏற்று அந்த மூவரும் தங்கள் பயணத்தை தொடங்கினர். 1 மாதம் கடந்தது. நீண்ட பயணத்தை முடித்து அந்த 3 மாணவர்களும் மீண்டும் குருகுலத்திற்கு திரும்பினர். அவர்கள் திரும்பி வந்தபோது அங்கு குரு வித்யாசாகர், மன்னர் சுதக்ஷிணர் மற்றும் மந்திரி கங்காதரர் அமைதியாக அமர்ந்து அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். 3 மாணவர்களையும் வரவேற்ற குரு வித்யாசாகர், உங்கள் பயண அனுபவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கூறுங்கள் என்றார். முதலில் முன்வந்தான் வில் வித்தையில் தேர்ந்த ஜெயன். குருவே, நான் வடக்கு திசையை நோக்கி பயணம் செய்தேன். பயணத்தில் பெரிய தடங்கல்கள் எதுவும் இல்லை. ஆனால் நம் ராஜ்யத்தின் எல்லைக் காட்டில் ஒரு அதிர்ச்சி காட்சியை கண்டேன். சில இளைஞர்கள் ரகசியமாக ஆயுத பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தனர். அவர்கள் மறைந்து தாக்கவும் ஆயுதங்களை திருடவும் பயிற்சி பெற்றனர். இதற்கு பின்னால் இருந்தவன் பக்கத்து ராஜ்யத்தைச் சேர்ந்த ஒரு பயிற்சியாளர். நம் நாட்டிற்கு ஆபத்து வரக்கூடாது என்பதால் அவனை நான் அம்பு எய்தி கொன்றேன். என் கடமையை நிறைவேற்றியதில் நான் பெருமைப்படுகிறேன் என்றான் ஜெயன். அடுத்து முன்வந்தான் விஜயன். குருவே, நான் தென் திசை நோக்கி பயணம் செய்தேன். அங்கு சட்டமும் ஒழுங்கும் சரியாக இல்லை. அரசாங்க அதிகாரிகளின் மெத்தனத்தான் எங்கு பார்த்தாலும் வழிப்பறி கொள்ளைகள் நடந்து கொண்டிருந்தன. அங்கிருந்த இளைஞர்கள் பயத்தில் வாழ்ந்தனர். கொள்ளைக்காரர்களை எதிர்க்க அவர்களுக்கு தைரியமில்லை. அந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்த நான் அங்கிருந்த இளைஞர்களை ஒன்றாக சேர்த்தேன். அவர்களுக்கு வாள் சண்டை கற்றுக் கொடுத்தேன். இப்போது என் முயற்சியால் அவர்கள்
வீரம் மிகுந்தவர்களாக மாறிவிட்டனர் என்றான் விஜயன். அடுத்து 3வது மாணவன் கௌதமன் முன்வந்தான். குருவே, நான் கிழக்கு திசையில் பயணம் சென்றேன். அங்கு ராஜ்யம் அமைதியாகவும் வளமாகவும் இருந்தது. அதனால் எனது போர்க்கலைகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஒரு நாள் ஒரு கோயிலில் சிற்பத்தின் விரல்களுக்குள் ஒரு பல்லி சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்த மற்ற பல்லிகள் தங்கள் வாயில் உணவைக் கொண்டு வந்து அதற்கு கொடுத்து உதவின. அந்த நல்லிணக்கத்தை பார்த்து நான் வியந்தேன். ஒரு சிற்பியை அழைத்து அந்த சிற்பத்தின் விரல்களை உடைத்து பல்லியை விடுவித்தேன். திரும்பி வரும் வழியில் ஒரு காட்டில் கிணற்றுக்குள் விழுந்திருந்த யானைக்குட்டியையும் கண்டேன். காட்டுவாசிகளை அழைத்து வந்து அந்த யானைக்குட்டியை காப்பாற்றினோம். பிறகு அவர்களிடம் நான் சொன்னேன், மிருகங்களுக்குள் கூட உதவி செய்யும் மனமிருக்கிறது. மனிதர்களாகிய நாம் ஏன் பொறாமையாலும் பேராசையாலும் சண்டையிட வேண்டும்? நாம் ஒன்றுபட்டு வாழக் கற்றுக்கொள்ள வேண்டும். அது கேட்டதும் மன்னரும் மந்திரியும் தனியே சென்று ஆலோசனை செய்தனர். ஜெயனும் விஜயனும் வீரமும் பராக்கிரமமும் கொண்டவர்கள் என்பதில் அவர்களுக்கு சந்தேகமே இல்லை. அவர்களில் ஒருவரை இளவரசனாக தேர்வு செய்யலாம் என அவர்கள் நினைத்தனர். ஆனால் குரு வித்யாசாகரின் கருத்தையும் கேட்க முடிவு செய்தனர். அப்போது வித்யாசாகர் அமைதியாக கூறினார், மகாராஜா, இந்த மூவரில் கௌதமன்தான் உங்கள் வாரிசாக தகுதியானவன். அவனிடம் வீரமும் பராக்கிரமமும் மட்டுமல்ல, மனிதர்களுக்கு மிகவும் தேவையான ஜீவகாருண்யம், கருணை மனமும் உள்ளது. கருணையுடன் ஆட்சி செய்யும் ஒருவனே எதிர்காலத்தில் சிறந்த மன்னனாக முடியும். குருவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் மன்னரும் மந்திரியும் ஆச்சரியமடைந்தனர். நீண்ட நேரம் சிந்தித்த பிறகு மன்னர் தலைகுனிந்து கூறினார், குருதேவரே, உங்கள் கருத்தை நான் ஏற்கிறேன். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் சிரித்தபடி கேட்டது. மன்னா, அறிவாளியான குரு வித்யாசாகர் சரியான முடிவு செய்வார் என்று நம்பி மன்னர் அவரை அணுகினார். ஆனால் வீரத்திலும் பராக்கிரமத்திலும் சிறந்த ஜெயனையும் விஜயனையும் ஒதுக்கி புத்தரைப் போல ஜீவகாருண்யத்தை போதித்த கௌதமனை இளவரசனாக யார் சிபாரிசு செய்வார்? இவையெல்லாம் தெரிந்தும் மன்னர் ஏன் குருவின் முடிவை ஏற்றுக்கொண்டார்? அவ்வாறு கேட்டு, உனக்கு பதில் தைந்தும் மௌடமாக இருந்தால் உன் தலை சுக்கு நூறாக வெடிக்கும் என்றது. அதற்கு விக்ரமன் அமைதியாக பதிலளித்தான். ஒரு இளவரசனுக்கு வீரமும் பராக்கிரமமும் அவசியம் என்பது உண்மை. ஆனால் அவை மட்டும் போதாது. மன்னன் என்பவன் யார்? தன் குடிமக்களின் நலனுக்காக அல்லும் பகலும் உழைப்பவனே மன்னன். சட்டமும் அமைதியும் நிலைக்க வீரம்தான் தேவை. ஆனால் மக்களின் நலனைக் காக்க மன்னனின் இதயத்தில் கருணையும் இருக்க வேண்டும். ஜெயனிலும் விஜயனிலும் குரு வீரத்தை மட்டும் கண்டார். ஆனால் கௌதமனிடம் வீரத்துடன் சேர்ந்து ஜீவகாருண்யத்தையும் கண்டார். மக்கள் ஒருவருடன் ஒருவர் சண்டையிடாமல் நல்லிணக்கத்துடன் வாழ்வதே ஒரு நாட்டின் உண்மையான வளம். நோய் வந்த பின் சிகிச்சை அளிப்பதை விட நோய் வராமல் காப்பதே சிறந்ததல்லவா? அதேபோல் கௌதமனின் கருணை மிகு அணுகுமுறையால் நாட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் நிலவும். மேலும் அவனுக்கு வீரமே இல்லை என்று சொல்ல முடியாது. அவன் சிறந்த மல்யுத்த வீரன். தேவைப்படும்போது வீரத்தை காட்டவும் மற்ற நேரங்களில் அன்பை பகிரவும் அவனால் முடியும். அதனால்தான் குரு அவனை தேர்வு செய்தார். அதை நீண்ட சிந்தனைக்குப் பிறகு மன்னரும் புரிந்து கொண்டார். விக்ரமனின் சரியான பதிலை கேட்டதும் வேதாளம் மீண்டும் சிரித்தது. ஒரு கணத்தில் பறந்து சென்று முருங்கை மரத்தின் கிளையில் ஏறிக்கொண்டது. நீங்கள் இருந்தால் யாரை மன்னனாக தேர்வு செய்வீர்கள்? ஜெயனா, விஜயனா இல்ல கௌதமனா? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். Thanks for watching Bubbly Baby Story. If you enjoyed it, please like this video and subscribe for more fun stories.